புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை சந்திக்கிறது சந்தோஷம். ஸோ இன்னைக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த நீ இன்ஜுரி ஆனவங்க அண்ட் ஓவர் ஒபீஸா இருக்கிறவங்க, ஸோ வாக்கிங் கூட போக முடியாது, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் சொல்லி தர போறேன். ஸோ இன்னைக்கு நீங்க அதை வச்சு ஒரே ஒரு ப்ராப் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர். ஸோ சேர்ல உட்காந்து தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பேசிக்கான ஒரு 4 ஒர்க் அவுட் சொல்லி தர போறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சேர்ல எப்படி உட்காந்துட்டு ஷோல்டர் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, நீங்க ப்ராப்பரா பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கையும் நல்லா மேல ஷோல்டர் லெவல்ல தூக்கணும், தூக்கி கீழே இறக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து 60 செகண்ட்ஸ் நீங்க பண்ணணும், அப் அண்ட் டவுன். ஸோ நீங்க இந்த ஒர்க் அவுட் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்றதுனால உங்களோட கோர் ஆக்டிவ் ஆகுது அண்ட் உங்களோட ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. இது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் எந்த வெயிட்டும் இல்லாம பண்ணலாம். நீங்க போக போக வந்து நீங்க வெயிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லி நீங்க ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒரு 3 நாள், தட் இஸ் ஆல்டர்னேட் டேஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா சைட் பெண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி சேர்ல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்க 2 கையும் வந்து சைட்ல வந்து கிரன்ச் பண்ணணும். நீங்க சைட் பெண்ட் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல இருக்கிற ஆப்ளிக் சைட்ல இருக்கிற மசில் ஃபேட் எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். அண்ட் நீங்க நல்லா ஹோல்ட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் வரும் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இதே மாதிரி இதுக்கும் வந்து நீங்க வெயிட்ஸ் ஆட் பண்ணலாம். இனிஷியலா வந்து நீங்க வெயிட்ஸ் இல்லாம வெறும் கையில பண்ணலாம். அண்ட் போக போக நீங்க வந்து 1 கிலோ 2 கிலோ உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெயிட் கேரி பண்ணி நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போற ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ வாக். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி பொசிஷன்ல சேர்ல உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு உங்களோட லெக் வந்து ரைஸ் பண்ணுங்க, ஹிப் லெவல்ல ரைஸ் பண்ணுங்க. 2 காலையும் லைக் நீங்க நார்மலா நடந்து போவீங்களா அந்த மாதிரி தான் இது. இது நீங்க பண்றதுனால பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தை மசில்ல இருக்கிற எல்லா ஃபேட்டுமே பர்ன் ஆகும் அண்ட் உங்களோட நீ கூட நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ நீங்க நார்மலா வாக் பண்றதை விட நீங்க இந்த மாதிரி வாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோரும் ஆக்டிவேட் ஆகும் அண்ட் உங்களோட தைஸ்ல இருக்கிற எல்லா ஃபேட்டுமே உங்களுக்கு பர்ன் ஆகும். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்டக்டர் அண்ட் அடக்டர். ஸோ அப்டக்டர் அடக்டர் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. எப்பவுமே வந்து உங்களோட போஸ்டரை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க அண்ட் உங்களோட பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்க லெக் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க அண்ட் அகெயின் பழைய பொசிஷனுக்கு திருப்பி க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களோட அவுட்டர் தைல இருக்கிற ஃபேட் அண்ட் இன்னர் தைஸ்ல இருக்கிற ஃபேட் உங்களுக்கு பர்ன் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க பாடி கொஞ்சம் பேக்ல புஷ் பண்ணிட்டு ஸ்லாண்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க சேர்ல கூட உங்க 2 கையை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க கால் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ திஸ் கால் அப்டக்ஷன் அண்ட் அடக்ஷன். ஸோ இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சைட்ல இருக்கிற ஃபேட் அண்ட் இன்னர் தைஸ்ல இருக்கிற ஃபேட் உங்களுக்கு நல்லா பர்ன் ஆகும். சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா உங்களோட கோரும் உங்களோட ஆப்ஸும் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த 4 ஒர்க் அவுட்ஸும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். அண்ட் இது நீங்க வீட்டுல பண்ணி பாருங்க. ஸோ இது நீங்க எப்பவுமே வந்து ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் நீங்க பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்க வெயிட்ஸ் ஆட் பண்றதுனால உங்களுக்கு மசில் உங்களோட ஸ்ட்ரென்தனும் ஆகும் அண்ட் உங்களுக்கு பர்னும் ஆகும். மீண்டும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு டிஃபரெண்டான ஒர்க் அவுட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shahina. இன்னைக்கு நாட்டுல இருக்க நிறைய பேருக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா நம்ம தலைமுடி உதிர்றதா. சோ அந்த மாதிரி ஹேர் லாஸ் பிரச்சனைகள் மட்டும் இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு சில அறிவுரைகளும் ஆலோசனை சொல்றதுக்காக வந்திருக்காரு வசந்த் ராஜ் குரு, ஃபவுண்டர் ஆஃப் ஹேர் அண்ட் பியாண்ட். தேங்க்ஸ் ஃபார் கமிங். Thank you so much. சோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு டிப்ஸ்
அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா இந்த ஹேர் லாஸ், அது தண்ணி தான் பிரச்சனை நினைக்கிறேன், நான் என்ன தண்ணி யூஸ் பண்ணலாம், இல்ல நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும், இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. சோ உங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய ப்ராப்ளம் எதுவா இருக்கும்? நீங்க சொன்னது எல்லாமே பிரச்சனைகள் தான். தண்ணினாலையும் முடி கொட்டுற பிரச்சனை வரும், லைஃப் ஸ்டைல் இஷ்யூ. நீங்க ஜென்ரலா இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னீங்க இல்லையா லைஃப் ஸ்டைல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் ஃபால் நான் எப்பவுமே என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இட் இஸ் நாட் அ டிசீஸ், இது வந்து ஒரு சிம்டம். இப்போ வந்து தலை வலிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு, இல்ல ஜலதோஷம் பிடிக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அடிப்படை காரணம்னு சொல்லி. ஸோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ரூட் காஸ் இருக்கும். அது வந்து சரியில்லை அப்படின்றத வந்து உடம்பு நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ற விதம் தான் முடி கொட்டி. இப்போ நீங்க வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூபர்குலோசிஸோ இல்லை ஜாண்டிஸோ டைஃபாய்டோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா பவர்ஃபுல் மெடிகேஷன் கொடுப்பாங்க. அந்த மெடிகேஷன் யூஸ் பண்ற கோர்ஸ் வந்து முடி டக்கு கொட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உடம்பு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து டக்குன்னு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு கிளியரா காமிக்கும் முடி கொட்டுதுன்றது ஒரு சிம்டம். ஸோ அது வந்து கிளினிக்கலாகவும் இருக்கலாம். நான் கிளினிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ், கரெக்டான உணவு முறை இல்லை, தூக்கம் கரெக்டாக பத்தாது, கிரானிக் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப காமனான ஒரு எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு டேர்ம். ஸோ இது மாதிரி லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் தான். கிளினிக்கல் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து ஒரு 5% ஆஃப் த பாப்புலேஷன், மொத்தமே ஒரு 5% ஆளுங்களுக்கு கிளினிக்கலா எஃபெக்ட் ஆனாதான் உண்டு. மற்ற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பொதுவா முடி கொட்டுது அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அது லைஃப் ஸ்டைல் இஷ்யூவா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் தண்ணி வந்து ஒரு பிளேஸ் அ வெரி பிக் ரோல். பட் நம்ம டெய்லிலாம் தண்ணி மாற்ற முடியாது, இதுக்காக ஒரு தண்ணி முடியாது. கரெக்ட். நான் வந்து என்ன சொல்லுவேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாசம் இந்த ஊர், 6 மாசம் இன்னொரு ஊர் அப்படின்னு மாறுறாங்க, இல்லைன்னா இந்த ஊர்ல இருந்து வெளியூர் போய் செட்டில் ஆறாங்க, டிராவல் நிறைய இருக்கும், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற விஷயம் வந்து தலைக்கு யூஸ் பண்றது மட்டும் பேக்கேஜ் வாட்டர் யூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், 3 நாள் பெங்களூர், 3 நாள் ஹைதராபாத், 3 நாள் சென்னைன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹோட்டல் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி. அப்போ வந்து வாலண்டியரா நம்ம வந்து முடிய சாகடிக்கிற மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி நம்மளால தலை குளிக்காமயும் இருக்க முடியாது. இந்த காலத்துல எல்லாரும் ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். ஸ்டைலிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா தலை குளிச்சே ஆகணும், கிளீன் பண்ணி ஆகணும் ப்ராடக்ட்டை. ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல மட்டும் பேக்கேஜ் வாட்டர் யூஸ் பண்றது பெட்டர். மிடில் ஈஸ்ட்ல போய் செட்டில் ஆகிற நிறைய நண்பர்கள் உங்களுக்கும் இருப்பாங்க. ஸோ அங்க போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 3 months 4 months கூட தேவையில்லை, நல்ல அடர்த்தியா இருக்கிற முடி கூட கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இதுக்கப்புறம் முடி கொட்டதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லைனாக்கா ட்ரீட்மெண்ட்னு செலவு பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஆரம்பத்துல இருந்தே வந்து பேக்கேஜ் வாட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டேபிளா ஒரு மாதிரி தண்ணிக்கு உங்களோட முடி அடாப்ட் ஆயிடும். பட் ரெகுலர்லி இங்க இருக்கிற ரெகுலர்லி ஆஃபீஸ் போற ஒரு 9 to 5 ஒர்க் போறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஹேர் லாஸ் இருக்கு. அவங்க என்ன யூஸ் பண்றது இல்லை, நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்ல பிராண்டட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து முடி கொட்டுது, எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்ல, அப்படி ஃபீல் பண்றாங்க. சோ எங்க போனாலுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி நார்மலா ரெகுலர் 9 to 5 ஒர்க் பண்றாங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எல்லாமே வச்சுக்கலாம். நியூட்ரிஷன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பாதி அப்படின்னாக்கா இன்னொரு பெரிய பகுதி வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம வந்து ஓவர்சி பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண முடியுங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் ஷாம்பு, இருக்கிறதுலே பெஸ்ட் கண்டிஷனர், இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிடலாம். ஆனா நம்மளால குக் பண்ணி இந்த விஷயங்களை இந்த மாதிரி இன்கிரீடியன்ட் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா தயங்கும். அதுதான் முடிச்சுட்டு போயிடலாம். பட் இன்டர்னலா நம்ம சாப்பிடுற விஷயத்த கரெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ற ஆயில்ல இருந்து எவ்வளவு சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஒரு நியூட்ரிஷன் நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். மேஜர் அதுவா ஒரு விஷயம் இருக்கலாம். இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிளினிக்கல் கண்டிஷன் ஒரு டாபிக்கல் லெவல்ல டாண்ட்ரஃப் இருக்கிறதோ இல்ல ஃபுல் டைம் ஏர் கண்டிஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏர் கண்டிஷனர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கிற மாய்ஸ்சரை சக் பண்ணி எடுத்துட்டு அதை கோல்ட் ஆக்கிடும். ஸோ ஒரு லெவலுக்கு மேல இந்த ரூம்ல மாய்ஸ்சர் இருக்காது. ஸோ உங்க உடம்புல இருந்து என் உடம்புல இருந்தா ஏர் கண்டிஷனர் எடுக்கும். ஸோ நம்ம ஏசியில் உட்காந்தோம் அப்படின்னாக்கா ஒரு 2 hours மேல 3 hours கண்டினியூஸா உட்காரோம்னா ஸ்கின் ஸ்கேலி ஆயிடும். நீங்க சும்மா இப்படி கையில கோடு போட்டு பார்த்தா கோடுலாம் விழுற மாதிரி இருக்கும். உடம்புல இருக்க மாய்ஸ்சரை வந்து இந்த ஏர் கண்டிஷனர் எடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனர் இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கேல்ப் வரும். ட்ரை ஸ்கேல்ப் வந்துச்சுன்னா அது அப்படியே பொறுமையா டாண்ட்ரஃபா டெவலப் ஆகும், கண்டிப்பா முடி கொட்டும். ஸோ கோகனட் ஆயில் நீங்க அப்ளை பண்றதுனால மட்டுமோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்றதுனால மட்டுமோ முடி கொட்டுறது அப்படின்றது ஒரு சிம்டம். இந்த சிம்டம்க்கு வந்து ஒரு 15-20 விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் வந்து காரணமா இருக்கலாம். அதுல ஒரு சில விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேலை பெருசா இல்லை, நான் வந்து ரெகுலரா நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் அப்ளை பண்றேன், நான் கோகனட் ஆயில்லாம் மார்னிங் அப்ளை பண்ணிட்டு தலையை வாஷ் பண்றேன். இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க,
நான் வந்து டெய்லி காலையில ஆஃபீஸ் போகும்போது கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்கே போவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் முடி கொட்டுமே. நீங்க நம்ப மாட்டீங்க, இதுதான் உண்மை. நம்ம உடம்புல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கின் இப்படி கையில வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கோகோனட் ஆயில் இப்படி தடவுறேன் அப்படின்னாக்கா, தடவிட்டு விட்டேன்னா 5 minutes என்ன நினைச்சுப்பீங்க? ஸ்கின் அப்சர்வ் ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு கோகோனட் ஆயில் நினைச்சுப்பீங்க. எவாபரேட் ஆயிட்டு இருக்கும். ஸ்கின்னோட போர்ஸ் வந்து க்ளோஸ் தான் இருக்கும் எப்பவுமே. அதுக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா நீங்க தேய்க்கணும். தேய்ச்சி ஆர்டிஃபிஷியலா ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு எரிச்சல் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதனால தான் ஆயில் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மசாஜ் பண்ணும்போது தேய்ப்பாங்க, ஒரு இரிட்டேஷன் கிரியேட் ஆகும், போர்ஸ் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தான் சீப்பின் ஆகும். பிளஸ் நம்மளோட ஸ்கின்ல அதோட அப்சர்விங் டைம் 20 to 30 minutes மேல அது அப்சர்வ் பண்ணாது எதையுமே. அதுக்கு மேல இப்போ 1 full day நீங்க வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி விடுறீங்க அப்படின்னாக்கா, அது வந்து அங்க டேம்ப்னஸ் தான் கிரியேட் பண்ணும். என்ன பொல்யூஷன்ல நீங்க எக்ஸ்போஸ் ஆறீங்களோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி உட்கார வச்சுக்கும், டேண்ட்ரஃபா தான் ஆகும். ஸோ அதுவும் வந்து இட் டசன்ட் ஒர்க் ஃபார் ஹேர் ரீக்ரோத். கோகோனட் ஆயில் அப்ளை பண்றோம்னா 20 minutes 25 minutes வாஷ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் பர்ஃபெக்டா நம்ம பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் எவ்வளவு கரெக்ட் பண்ண முடியுமோ கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்றோம் இல்லைங்களா? எந்த விஷயத்துல கரெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஹேரை பொறுத்தவரையிலும் 100% இது வந்து உட்காரும். கியூர் வந்து இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதுக்கு மெனக்கிடணும். முடி இருக்கு உங்களுக்கு, இப்பதான் கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் பண்ணி அதை காப்பாத்திக்கலாம். இனிமே என்ன மாதிரி பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி சொல்றவங்களுக்கு ரொட்டீனா இது பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 9 o'clock மார்னிங் டு நைட் 9 o'clock ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன்ற ஒரு அஷூரன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா, நான் 12 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்ற அஷூரன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அதாவது ஒரு ருட்டீன், ஒரு சைக்கிள் நம்மளுக்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்ல நான் நைட் ஷிஃப்ட் வேலை பண்றேன், என்னால எப்படி பண்ண முடியும்? நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணாலும் பரவாயில்ல, பட் நான் தூங்குற டைம் இதுதான் அப்படின்னு பாடிக்குன்னே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. நம்ம உடம்புக்குன்னே நம்ம பிறக்கும் போது ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கோட தான் நம்ம பிறப்போம். அதுக்கு நம்ம அலைண்டா நடந்துக்கிட்டால் எந்த அவர்ஸ் எஃபெக்டும் வராது. இதெல்லாம் நான் தரித்திர டிசீஸ்ன்னு சொல்லுவேன். தும்பல், ஜலதோஷம், ஃபீவர், இதெல்லாமே இது எதுவுமே வராது. ஆனா இன்னைக்கு நான் நைட் 11 மணிக்கு தூங்கினேன், நேற்று தூங்கும்போது நைட் 3 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு நாளைக்கு காலை எப்போ வீட்டுக்கு போவேன்னு தெரியாது, இன்னைக்கு 7 மணிக்கே தூங்கிட்டேன், அந்த மாதிரி இப்படி ஷாக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டா ஒரு 1 வீக் இது மாதிரி நம்ம பண்ணாலே நல்லா இருக்கிற முடி கொட்ட ஆரம்பிக்கும். அது வந்து முடி கொட்டுது, இது வந்து டைரக்டா போய் முடி கொட்டுறதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, உங்களோட சிஸ்டம் டேமேஜ் பண்ணிடுது. சிஸ்டம் டேமேஜ் பண்றது உங்க உடம்பு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ற விதம் தான் முடி கொட்டி. ஹேரும் தாண்டி யூ டாக் அபவுட் ஸ்கின் ஆல்சோ. ஸோ இப்போ கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், நமக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் கோகனட் ஆயில் போட்டா கண்டிப்பா ஸ்கின் டார்க் ஆகுது, நான் போட மாட்டேன் அப்படின்னே பல பேர் சொல்றாங்க. இதனாலேயே கோகனட் ஆயில அவாய்டும் பண்றாங்க. நிறைய காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் கேர் ஒயிட்னிங் வாங்குவாங்களே தவிர கோகனட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது சிம்பிளான விஷயம் தாங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கைக்கு கோகனட் ஆயில் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. சரி, இவர் சொல்ற மாதிரி நம்ம கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவோம், நீங்க அப்ளை பண்ணுவீங்க, 3 நாள் அப்ளை பண்ணுவீங்க. 4வது நாள் பார்க்கும்போது என்னடா கருப்பானமா இருக்கு கை, ஐயோ இதனாலதான் இப்படி வர ஒரு விஷயம். கோகனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணுவோம், இவ்வளவு நாள் கரெக்டா தான் இருந்துச்சு அப்படின்னு. ஸ்கின் டேமேஜா இருக்கு, அதை ஹீல் பண்றேன், நம்ம கோகனட் ஆயில் அப்ளை பண்றோம். ட்ரைனஸ்ன்றது ஒரு டேமேஜ் தான், ஒரு விதமான டேமேஜ். அதை ஹீல் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்றோம். ஹீல் ஆகும்போது ஸ்கின் கருப்பாக தான் செய்யும். அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல ரத்தம் வந்திருக்கு, அது க்ளோஸ் ஆச்சு, அங்க ஸ்கேப்னு ஒன்னு டெவலப் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் அது நார்மல். அது வந்து ரொம்ப பெரிய இன்வெஷன், அதனால கண்ணில் தெரியுது. இது வந்து அவ்வளவு பெரிய இன்வெசிவான விஷயம் இல்லைன்றதுனால கண்ணில் தெரியல, ஒரு டார்க்னஸ் வரும், உடனே நம்ம அதுதான் அப்படின்னு. இட்ஸ் அ ரெக்கவரிங் ஸ்டேஜ். அதனால வர ஒரு ஷேட் டிஃபரன்ஸ் தான். பட் கன்சிஸ்டண்டா நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணீங்கன்னாக்கா அந்த கொடுக்குற ரிசல்ட், ஹீலிங் பவர் வந்து வேற எதுக்குமே கிடையாது. வணக்கம் புதுயுகம் நேயர்களே. இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல நான் என்ன சொல்லி தர போறேன்னா, இப்ப பசங்க மே மந்த்ல வீட்டுல இருப்பாங்க, என்ன பண்றதுன்ட்டு நம்மளையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஒரு சின்ன கிராஃப்ட் சொல்லி தர போறேன். அதுவும் இல்லாம இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்ன்ட்டு நிறைய ப்ராஜெக்ட் பேரண்ட்ஸ்க்கு தான் தராங்க, பசங்களுக்குங்கிற பேர்ல நம்ம தான் அதையும் செஞ்சாகணும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு சின்ன ஐடியா நான் தரேன். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்னும் போது தூக்கி போடுற பொருளை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். நம்ம டெய்லி வந்து பிந்தி யூஸ் பண்ணுவோம், அதாவது பொட்டு நம்ம யூஸ் பண்றோம். அந்த பொட்டோட அட்டையை வச்சு இன்னைக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன்.
அந்த போட்டோ ஃப்ரேம்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொட்டு வச்சதுக்கு அப்புறம் காலியான அட்டை ஒண்ணு, என்ன போட்டோ வச்சு செய்ய போறோமோ அந்த போட்டோ, சுத்தி டெக்கரேட் பண்றதுக்காக இப்ப இந்த மாதிரி கலர் கலரா செலஃபன் டேப் கிடைக்குது. நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இப்ப கோல்டன் கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன். இந்த செலஃபன் டேப்பை கட் பண்ண சிசர், இந்த பொருளை வச்சே நம்ம பண்ண போறோம். அதாவது இதுல பாத்தீங்கன்னா போட்டோ எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும், இதுவும் நம்ம தூக்கி தான் போட போறோம். இந்த செலஃபன் டேப் மட்டும் தான் நம்ம வாங்க போறோம். சிசர் வீட்டுல இருக்கதே யூஸ் பண்ண போறோம். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இந்த பொட்டோட அட்டை பாத்தீங்கன்னா ஒரு பிளிப் டாப்ல தான் இருக்கும், ஒரு கவர் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கவர் இருக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லனாலும் பரவாயில்ல. இதோட போட்டோ அட்டை எந்த ஷேப்ல இருக்கோ போட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்ப இந்த போட்டோ வந்து இந்த நீல வாக்குல இருக்கு. இந்த போட்டோ இதை இப்படி நம்ம திருப்பிக்கிறோம். ஏன்னா இப்படி வச்சா மட்டும்தான் செட் ஆகும் அப்படிங்கறதால. இதுலயே நீட் அட்டையும் இருக்கு. ஒரு ஃபேமிலி போட்டோ வைக்கிற அளவுக்கு கூட நம்மளோட பொட்டு பிந்தியோட அந்த அட்டை கிடைக்கும். நம்ம ஃபேமிலி போட்டோ தான் செய்யணும்னாலும் அப்படி செஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்படி வச்சு லைட்டா சென்டர் பண்ணிக்கணும். நம்ம தான் சென்டர் பண்ணிட்டு இந்த செலஃபன் டேப்பை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படி எடுத்துட்டு இந்த போட்டோவோட இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க, இப்படி ஒட்டும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த போட்டோவோட கார்னர்லயும் இப்படி ஒட்டி ஃபுல்லா இப்படி சுத்தியும் கொண்டு வரலாம். இல்லனா கட் பண்ணிட்டு நம்ம கொண்டு வரலாம். ஃபுல் ரோல் பாருங்க, இதுலயே அப்படியே கண்டினியூவா கொண்டு வரேன். கலர் வந்து நம்ம விருப்பம் தான். ஃப்ரண்ட் ஃபேசிங் தான் இம்பார்ட்டன்ட். கட் பண்ணிட்டு இந்த எட்ஜை இப்படி ஒட்டிட்டேன். அதாவது ஃப்ரண்ட் பேக்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரண்டோட வியூ வந்து கரெக்டா இருக்கணும். பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒட்டும் போது இப்படி திருப்பிக்கிட்டேன். ஸ்கூலுக்கும் நமக்கு யூஸ் ஆகுங்கிறதால பசங்களையே செய்ய வைக்கலாம். அப்படியே கண்டினியூஸா ஒரு 4 டைம்ஸ் இப்படி சுத்திட்டு கட் பண்ணியாச்சு. பேக் சைட்ல ஒட்டிடுங்க. ரெண்டு சைடும் இப்படி ஒட்டியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மேல இங்க யூஸ் பண்ணும் போதே இங்க கோல்டும் இங்க ரெட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல ஃபுல்லா கோல்டு சுத்திட்டு ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதாவது அந்த போட்டோ நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு தெரியாம அதை கவர் பண்ணிடணும். நம்ம பேஸ் என்ன கொடுத்துருக்கோம்னு தெரியக்கூடாது. கவர் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டு ஒட்டினோம். இப்ப இந்த கீழ் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இப்ப இந்த ஒயிட் தெரியுதுன்னா இங்க நம்ம இன்னொரு ரோ கூட போட்டுக்கலாம். 4th டைம் பண்றோம். பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஃபைனல் இது பண்ணோம். இங்க ஒரு ஒயிட் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதையும் கவர் பண்றதுக்கு ஒரே ஒரு லைன் மட்டுமும் நம்ம போட்டுடலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா பேப்பர்ல தான் செஞ்சிருப்பாங்க, அதனால இந்த செலஃபன் டேப் ஒட்டுறதும் நல்லா ஒட்டிக்கும் நமக்கு. இதுக்கு அடிஷ்னலா கம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃபுல்லா ஒட்டியாச்சு. இப்போ 4 சைட்ஸும் வெறும் கோல்டனா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெட்டை இது ஃபுல்லா சென்டர்ல இருக்குங்களா, இப்படி சென்டர்ல ரெட் வரா மாதிரி நம்ம ஒட்டிடலாம். டெக்கரேஷன் பண்றது ஒவ்வொரு கிராஃப்டும் நம்ம பண்ண நமக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அதை நம்ம எதுல வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு சாரி பார்டர் இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி கூட நம்மளால கொண்டு வர முடியும். இத ஒரு 4 சைட்ஸுமே அந்த கோல்டுக்கு ஃபுல்லா இருக்கிற வித்துல ஒரு சென்டர்ல நம்ம கொண்டு வர மாதிரி வச்சிடுறோம். இந்த கலர் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். த்ரீ சைட்ஸ் கொடுத்தாச்சு. 4th சைட் கொடுக்கிறேன். ஒரு சிம்பிளா ஒரு போட்டோ ஃப்ரேம்
ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாரும் செய்யறதுக்கு. எவ்வளவு செலவு கம்மி பண்ணி பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து ஸ்கூல்ல பண்ற ப்ராஜெக்ட்டுக்குமே நல்ல நேம் கிடைக்கும், மார்க்ஸும் நிறைய கிடைக்கும். அதை எய்ம் பண்ணி தான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களும் சரி ஒரு பொருளை தூக்கி போடக்கூடாது, அதை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணணும்னு யோசிக்கவும் ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சிந்தனை திறனும் தூண்டி விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம செய்யலாம். பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, பசங்களையே செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப சின்ன விஷயம்தான், ஒரு 5-10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய விஷயம்தான். பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களே செய்வாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களை கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்ஸை inbox.pengalchoice@gmail.com அதுக்கு எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.